ஆ ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இண்டிகேட்டர் எப்படி செட் பண்ணணும்? மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு ஆ என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணணும்? அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு எதெல்லாம் என்ட்ரியா இருக்கும்? எதெல்லாம் மெயின் சப்போர்ட், அதாவது மெயின் என்ட்ரி, எதெல்லாம் சப் என்ட்ரி, சப்போர்ட் எதெல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அதே போல அ அ இது வந்து சேடல் ட்ரையாங்கிள் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம டேபிளையும் ஆப்ஷன் செயினையும் நம்ம எப்படி பார்க்க போறோம், இந்த வால்யூமை எப்படி பார்க்க போறோம் அப்படின்றத நம்ம சொல்ல போறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து இண்டிகேட்டர் எப்படி இன்புட்டு ப்ளஸ் அதை எப்படி நம்ம என்ட்ரிக்காக பார்க்க போறோம், ஸ்ட்ரைக் செலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக போறோம். சரி, ஓகே, பார்க்கலாமா? சரி. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் எல்லாமே நீங்க போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து இல்லை மார்க்கெட் ஓப்பன் ஆகிற செகண்டே கூட இங்க எது வேல்யூ இருக்கு, இல்லைன்னா மார்க்கெட் இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ரீப்ளே போடுறேன். ஓகேங்களா? அப்போ 24,000 கிட்ட முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் 24,000 முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு வந்து 24,000 கிட்ட தான் மார்க்கெட் இருக்கு. ஓகேங்களா? சரி. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடணும். ஓகே, மார்க்கெட் ஓப்பன் ஆகிற செகண்டே வந்துடும். ப்ளஸ் வால்யூம் ஸ்ட்ரைக், இங்கே வால்யூம் ஸ்ட்ரைக்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த வால்யூம் ஸ்ட்ரைக்கில் என்ன வருதோ அந்த இடத்துல போயிட்டு வால்யூமில் போயிட்டு நம்ம டேட் அந்த இடத்துல வந்து வால்யூம் ஸ்ட்ரைக் போட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூமும் சிந்தட்டிக் ஃபியூச்சரும் மெர்ஜ் ஆகிடும். மெர்ஜ் ஆகி நம்ம வந்து கரெக்டாக நம்மளுக்கு காட்டும். சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எங்க முடிய போகுது, 9:20 எங்க முடிய போகுது, அந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டேடல் வேணும். ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் எங்க முடியுதோ அந்த க்ளோஸ் பேஸ் பண்ணி நமக்கு 100 பாயிண்ட்ஸ், அதாவது 50 பாயிண்ட்ஸ்ல நமக்கு வந்து ரவுண்ட் நம்பர் எங்க இருக்கு பார்த்து நமக்கு அது நமக்கு இன்டிமேட் பண்ணோம். இந்த இடத்துல பாருங்க, 24,000னா மார்க்கெட் 24,000க்கு கீழே இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. 986 கிட்ட முடிஞ்சதுனால இதனுடைய ரவுண்ட் நம்பர் 24,000. ஓகேங்களா? 24,000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலாம், இங்கேயும் நம்ம செட் பண்ணிக்கணும். இங்கே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் பிக்சரில் வந்து டுடே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா டுடே செலக்ட் பண்ணுவீங்க. கேண்டில் எல்லாமே இதெல்லாம் டிஃபால்ட் தான். 24,000 சிந்தட்டிக் பிக்சர் இது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. வால்யூமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 5 மினிட்ஸ் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் பிக்சர் போடணும். இங்கே என்ன சிந்தட்டிக் பிக்சர் போட்டோமோ அது நீங்கள் போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த இடத்துல வந்து லைவ் பார்த்தீங்கன்னா இது வந்து 9:20 பேஸ் பண்ணி மார்க்கெட் எங்கே முடிய போகுது. அப்போ இந்த வேல்யூ நம்ம மினிமம் இது இந்த இடத்துல ஸ்டேடல்னு இருக்கா, அப்போ 24,000 நம்ம ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போட்டுட்டு இல்லை அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்க்கலாம் வேல்யூ கம்மியாக இருக்குது எங்கே தான் ஸ்டேடல் வர போகுது அப்படின்றது. மார்க்கெட்டு அதாவது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் முடியும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம ரெடியாக போட்டு வச்சுட்டு கரெக்டாக அந்த இடம் வந்தோடனே ஓகே இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இதுதான் 5 மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு மெயின் சப்போர்ட் என்ட்ரி வந்துடும். அப்போ எனக்கு காலோ புட்டோ யாரோ ஒருத்தர் இங்கே வந்து எனக்கு சப்போர்ட் என்ட்ரி எடுக்கணும். கால் ஆப்ஷன் எங்கேயும் புட் ஆப்ஷன் இந்த பாக்ஸ்லையும் எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ எனக்கு இதுதான் என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட். இப்போ வந்து அடுத்த கேண்டில் இப்போ அடுத்த அடுத்த கேண்டில் வந்து நம்ம வந்து ரன் பண்ணணும். அடுத்த கேண்டில் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து என்ன மார்க்கெட்டு எனக்கு வந்து இன்னும் கீழே இறங்கலை. ஓகேங்களா? எனக்கு வந்து புட் ஆப்ஷன் இங்கே போகிற மாதிரி காமிக்குது. ஓகேங்களா? ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பன் பிலோ இருக்கிறதுனால சரி புட் ஆப்ஷன் வாய்ப்பு இருக்குதா அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட் லாஸ் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது. ப்ரைஸு ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து நோ ப்ராஃபிட் நோ நோ லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்ல அதாவது இது வந்து இது எதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல வருது அப்படின்னா P/L அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இவங்க செல்லர்ஸ் யாருன்னா 24,000ல எஸ்டர்டே வந்து செல் அடிச்சவங்க, அவங்க வந்து லாஸ்ல இருக்காங்க. அதாவது லாஸ் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது, அதை மாதிரி இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி இருக்கும்போது இங்க செல் அடிச்சாங்க. ஏன்னா மார்க்கெட் அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு, அப்போ அங்கே தான் இருக்காங்க.
ஓகேங்களா? அப்போ அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் இப்போ ரன் ஆக தான் இது ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரியும். ஒருவேளை கேப் அப் கேப் டவுன் நடந்துச்சுன்னா அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட்டோ லாஸோ அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிடும். மார்க்கெட்டு ஃபிளாட் ஓப்பனிங்னால நமக்கு வந்து கரெக்டாக அங்கே தான் இருக்காங்க. அப்போ ரன் ஆக தான் தெரியும். அப்போ இவங்க வந்து ப்ராஃபிட் அதாவது ப்ராஃபிட்டோ இல்லை லாஸ் இல்லை அப்படின்னா ஃபிளாட் ஓப்பனிங். அப்போ இது வந்து ஒரு சைடு வேஸாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இவங்க மேலே போனாங்கன்னா ரெசிஸ்டன் ஆவாங்க, கீழே வந்தால் சப்போர்ட் எடுப்பாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ல. ஏன்னா அவங்க வந்து நோ லாஸ். ஓகேங்களா? நோ லாஸ் நோ ப்ராஃபிட். அப்போ இந்த மாதிரி செட்டப்ஸ்ல அவங்க வந்து பேனிக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. டிகே பண்ணி தான் அவங்க ப்ராஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வராங்க. அப்போ டிகேனா அப்படியே மார்க்கெட் ஒரே இடத்துல நிக்க வைக்கணும் அப்படி கிடையாது. மேலே போனாங்கன்னா ரெசிஸ்டன்ட், கீழே போனா சப்போர்ட். அப்போ மேலே போனா கீழே இறக்குவாங்க, கீழே போனா மேலே தூக்குவாங்க. அது மொத்தம் மார்க்கெட்டு ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து கீழே வரணும். இது வந்து கிரீன்ல வரணும். அதுதான் அவங்களுடைய கண்டிஷன். அப்போ ஒருத்தனை கரைக்கணும். அது யாரை கரைக்க போறாங்க? மேல இருக்கிறவனுக்கு பிரீமியம் கொடுக்க போறது இல்லையா, இல்ல கீழே இருக்கிறவனுக்கு கரைக்க போறாங்களா? இப்படிதான் அந்த இடத்துல கண்டிஷன். சரி, இதை நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்து ஆப்ஷன் நம்ம இதை பார்க்கணும். ஆப்ஷன் டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்க அதை பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் 4 பிளேஸ் நம்ம வந்து இம்பார்ட்டண்டா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் புட்டு இருக்கு 24,000. ஓகேங்களா? அப்போ கால் இருக்கு 24,000. ஓபன் ட்ரெஸ் பாருங்க. அப்போ புட்டும் இதுவும் காலும் ஒரே ஈவனா இவன் 1.27னா இவன் வந்து 1.15 இன்னும் 1.35 அப்படின்னா இது வந்து ஈக்குவல் தான். டிஃபரன்ஸ் நமக்கு வந்து ஒரு 40-50 மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஓகேனா? ஒரு ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு 15 10 அப்படிக்குள்ள இருந்துச்சுன்னா ரெண்டும் சேம் தான். சரி, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராங்கல் வரணும். அப்போ இது வந்து ஸ்ட்ராடல் அப்படின்னா ஸ்ட்ராங்கல் வந்து ஓடிஎம். அப்போ காலுக்கு 24,100 ஓடிஎம், புட்டு வந்து 23,900 வரணும். அப்போ புட்டு ஓடிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனாவது பிளஸ்ல 3 6 7 8வது பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து 23,900 நமக்கு இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் 23,900 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா மார்க்கெட்டு ஓடிஎம் புட்டுடைய ஓடிஎம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கல் ஓடிஎம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால இதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அப்படின்னா என்னதுன்னா இது வந்து சப்போர்ட்டா இங்க வருது அப்படின்னா நம்ம 4வது பிளேஸ்ல வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து 900 நமக்கு வந்து மார்க்கெட்டு 900 வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. இந்த 900 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 900 ஓடிஎம்ல புட்டு ஓடிஎம்ல வந்து ஸ்ட்ராங்கலா வந்து நமக்கு கொஞ்சம் ரொம்ப தள்ளி கொடுத்ததுனால அது வந்து அது ஒரு ஒரு வாய்ப்பு அந்த இடத்துல கம்மியாக இருக்கு. அப்போ 24,000 ஸ்டாடல். அப்போ 24,000 கீழே போறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கிற மாதிரி தான் அது தெரியுது. சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்க. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் வந்து புட்டு சைடு வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இப்போ இது அதிகமா இருந்துச்சு அப்படின்னா 24,000. அப்போ 24,000 கீழே போகுமா அப்படின்னா அதனால தான் நான் காலையில வந்து ஒரு புட் ஆப்ஷன் எனக்கு 2 கேண்டில் மேல வந்த உடனே நான் எடுக்கல. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து 24,000 வந்து புட் ஆப்ஷன் வந்து அதிகமான ஓய் இருந்ததுனால அப்போ இது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ எப்போ எடுக்கலாம் அப்படின்னா அப்போ இங்கேயே எடுக்கலாமோன்னா அதுவும் பண்ணக்கூடாது. நமக்கு கால் சைடு கன்ஃபர்மேஷன் வந்துடணும். அப்போ மார்க்கெட்டு மேலே எனக்கு உடச்சின்னு வந்து 24,000 மேலே க்ளோஸ் வச்ச உடனே நான் வந்து ப்ரீமியத்தையும் எனக்கு இதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே நான் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல எடுத்துட்டு புட் ஆப்ஷன் கீழே இவன் வந்து இங்கே வரும்போது கால் ஆப்ஷன் இங்கே போகும்போது நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு நம்ம ட்ரேட் எடுப்போம். இப்படிதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். நான் ட்ரேட் எடுத்துன்னு சொல்றத இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, அதே போல நம்ம இதையும் நம்ம அப்போ 1/2 ஒரு வாட்டி 1/4 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் கண்டிப்பா. ரெண்டாவது ஆப்ஷன் செயின்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா கரெக்டா அங்க என்ன சொல்லுதோ அதே தான் இங்கேயும் காட்டணும். ஓகேங்களா? அது மாதிரி இருந்தால் நம்ம டபுள் கன்ஃபர்மேஷன். அப்போ மார்க்கெட் வந்து 24,000 இருக்கும்போது 24,000 கால் குற்றம் இது நம்ம ஓய் பார்த்தோம், பிளஸ் ஓய் சேஞ்சஸும் அந்த இதில் பார்த்தோம். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி சைடு வேஸ்ல ஓய் சேஞ்சஸ்ல பெரிய மாற்றம் இருக்காது. பிளஸ் வந்து ஸ்ட்ராங்கல் பார்க்கணும். ஸ்ட்ராங்கல் பார்த்தீங்கன்னா 100க்கு இந்த சைடு அதிகமா இருக்கு. அப்போ 900க்கு பாருங்க, இவனும் இந்த இடத்துல அதிகமா இருந்தாலும் ஓகேங்களா? அப்போ 81,000 ஓய் இருக்கு. அதே போல இங்க 100 88 ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவலா இருந்தாலும் நம்ம டேபிள்ல வந்து 23,900க்கு ஸ்ட்ராங்கல் வந்து உங்களுக்கு டேபிள் பக்கத்துல கொடுக்கல, ரொம்ப தள்ளி கொடுத்ததுனால அப்போ புட்டு வந்து சப்போர்ட் வந்து 24,000 கீழே 23,900 போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. ஏன்னா ஒரு பேனிக் இருக்காங்க அப்படின்னா இந்த பிரைஸ் இங்க வந்துடும்.
அந்த பேனிக் இல்லாதனால ரொம்ப தள்ளியே கொடுத்துட்டாங்க. அப்போ 24,000 தான் ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்து அப்போ இதுக்கு பதில் இது கொடுத்துட்டாங்க மாதிரி 24 50 24 100 கொடுக்குறாங்க. அப்போ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 100 வரவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் போகாத இடத்துல 100 வரவே கூடாது. 100 அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டு 100க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்காக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்களே தவிர 100% அப்படி கிடையாது. அந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன்ல ப்ரீமியத்தில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணலாம். சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம இவனுக்கு வந்து டார்கெட்டு அது மாதிரி எஸ்எல் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா எஸ்எல்ஏ க்ளோஸ் வைக்கணும். அதே போல வந்து இது வந்து டார்கெட்டு இல்லைன்னா இவன் ரீச் ஆகணும், இல்லை இவன் ரீச் ஆகணும். ஒரு சேஃப்டியா பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இவன் இந்த தொட்டாவே நம்ம வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். ஓகேண்ணா, இப்போ எனக்கு இந்த இடத்துல டச் ஆகணும், நான் வெளியே போயிட்டேன். இன்னொரு டச் இல்லை. சரி, அப்புறம் வந்தா இங்கேயே. அப்போ எனக்கு அடுத்த என்ட்ரி வந்து கண்டிப்பா வந்து நான் இங்க தான் இருக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இந்த சைக்குலேஷன் கரெக்டா அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி. இந்த எல்லோ லைனு இந்த புட்டுக்கு வந்து ரெட் லைன், இந்த பாக்ஸுக்குள்ள நம்ம எங்க வேணா என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இது ஒரு லோ, அடுத்த லோ இது. அப்போ நம்ம இங்கேயே நம்மளுக்கு வந்து மார்க்கெட் மேலே போகும். அப்போ இதுவும் ஒரு லோ தான். அதுக்கப்புறம் வந்து மெயின் லோ, இதுதான் மெயின்ல ரிவர்சல். இதையும் மீறி கீழே வருது அப்படின்னா இங்க ஒரு ரிவர்சல். ஓகேங்களா? இங்க ஒரு லோ. அப்போ இந்த லோ வந்து நம்மளுக்கு பெருசா போகாது. இங்கிருந்து இது வரைக்கும் தான் மேக்ஸிமம் போகும். ஓகேங்களா? மினிமம் போகும், மேக்ஸிமம் இதோட இருந்துள்ளாது. ஆனா இங்க எடுக்கிற நமக்கு என்ட்ரி தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். மினிமம் ஃபர்ஸ்ட் டார்கெட் போகும், மேக்ஸிமம் செகண்ட் டார்கெட். ஓகேங்களா? மேக்ஸிமம் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து 2 டார்கெட் தான். அதுக்கு மேல அமைகிறதெல்லாம் வந்து பேனிக் மோட்ல தான் அமையும். ஒன்று கவர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அது மாதிரி டைம்ல மார்க்கெட் அடுத்த ரேஞ்சு போகும். ஆனா நம்மளுக்கு தேவை அந்த இடத்துல 100 பாயிண்ட், ஒரு 50 பாயிண்ட், இன்னொரு 100 பாயிண்ட், அவ்வளவுதான் அந்த இடத்துல. அப்போ இதுதான் நம்மளுக்கு மெயின் என்ட்ரி. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து சைட் செக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று மாறும். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து 920 பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஒரு டைம் வந்து ப்ரைஸ் ரொம்ப கீழே இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம் ஸ்ட்ரைக் செலெக்ஷன்ல. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து நம்ம 24,100க்கு வந்து ஸ்ட்ராங்கர் இருக்குது நம்ம சொன்னோமா. அப்போ மார்க்கெட்டே இங்க ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகே, இதையும் மீறி நம்மளுக்கு போகுது அப்படின்னா இதுதான் மெயின் ரெசிஸ்டன்ட். அப்போ ஒரு செல்லர்ஸ் வந்து இந்த 2 இடத்துல தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதுக்கு முன்னாடியே திரும்புது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து கீழே வந்து கீழே போகக்கூடாது, மேலே போடாது. அவங்க அதுக்குள்ள அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து மெயின் சப்போர்ட், மெயின் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ள எங்க வேணா அது டிராவல் ஆகட்டும். ஓகேங்களா? இது மேலே கொஞ்சம் பையர் உள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மேலே போகும். ஒருவேளை செல்லர்ஸ் டம்ப் பண்றாங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து இங்க வந்து தான் மேக்ஸிமம் தள்ளுவாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து 24,100 நம்மளுக்கு வந்து சேங்கலா இருக்கிறதுனால இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு -16 இருக்குங்களா. அப்போ இது வந்து இந்த மாதிரி டைம்ல பண்ணணும். ஸ்ட்ரேங்கல்ல மட்டும் தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரேங்கல், ஸ்ட்ரேடல் அது மாதிரி பண்ணலாம். அப்போ இந்த 3 இடத்துக்கு எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸ்ட்ரேங்கல் கொடுத்தா மட்டும் போட்டுக்கணும். ஓகேனா ஸ்ட்ரேங்கல் வந்து 24,100 கொடுத்துருக்காங்க. 900 நம்மளுக்கு ரொம்ப தள்ளி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு ஸ்ட்ரேங்கல் தான் நமக்கு. ஆனா இதுதான் வேலிட் நமக்கு மேல இருக்கிறதுனால. அப்போ இந்த 100 - 16 17 ஓகேங்களா? அப்போ கழிச்சிங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 100 - 17 83 வருங்களா? 24 83 ஓகேங்களா? அப்போ இது ஒரு பாக்ஸ் ரெசிஸ்டர் அர்த்தம். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டு இந்த பாக்ஸ் தொட்டாவே இந்த பாக்ஸ் ரெசிஸ்டர் இது. அதே போல இதுதான் நம்மளுக்கு மெயின் ரெசிஸ்டர் நம்ம வந்து பிரிமியத்துல. ஓகேங்களா? அப்ப இது தொடர வரைக்கும் நம்ம கண்டிப்பா இதுல வெயிட் பண்ணணும். ஒருவேளை இது தொடும்போது இது இங்கேயே தொட்டா கூட நம்ம இங்க இருக்கும் போதே கூட நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? ஒருவேளை அது மாதிரி அமையும் அது. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஏன் 16 அப்படின்னா இது வந்து ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், அந்த பிரீமியத்தை நம்ம வந்து கூட்டல் கழிச்சல் எல்லாமே பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல 100ல இருந்து 16 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்க என்ன வேல்யூ இருக்குதோ அதை நம்ம பிளஸ்ல இருந்தா பிளஸ் கூட்டிக்கணும், மைனஸ்ல இருந்தா கழிக்கணும். அதுதான் இது வந்து உங்களுக்கு போக போக அது வந்து டீட்டெயிலாக சொல்றேன்.
இது வந்து ஸ்ட்ராங்கல்ல மட்டும்தான் பார்க்கணும். அது மாதிரி சேடல்னா இந்த இடத்துல பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. அப்போ ஃபியூச்சர்ல வந்து நமக்கு வந்து 16 காட்டுது அப்படின்னா ஃபியூச்சர் வந்து அப்படித்தான் இருக்கும். 24ல இருந்து நமக்கு வந்து ஃபியூச்சர் கரெக்டா இருக்கும். அப்போ நமக்கு ஃபியூச்சர்ல இருந்து நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் வரும். ஓகேங்களா? சரி. அப்போ இதுவும் ஒரு பாக்ஸ் தான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இதுவும் ஒரு அந்த இடத்துல பாக்ஸ் தான். அது நம்ம அந்த இடத்துல பாக்ஸ் பாக்ஸா போட தேவையில்ல. நம்ம வந்து பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ பொறுத்து தான் இல்லைங்க இந்த இதுல. ஓகே. ஆனா நமக்கு இந்த இடத்துல வந்து என்ட்ரி முடியும் போது மட்டும் வந்தது. அப்போ நம்ம வந்து 2:30 மணிக்கு மேலே மேக்ஸிமம் அதை பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? அப்போ விட்டுருந்தோம் இந்த ட்ரேடு. நம்ம ட்ரேட் கிடைக்கல இன்னும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சரை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் தான் நமக்கு வந்து சிஎஸ்பி பிஎஸ்பி கால்ஸ் எல்லாம் பேனிக் புட்ஸ் எல்லாம் இங்க வால்யூம் எஸ்டிஆர்ல மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் இங்க வந்துடும். இங்க போயிட்டு வால்யூம்ல போயிட்டு இந்த இடத்துல வால்யூம் இந்த இங்க என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அதை இங்க போட்டுக்கணும். இது முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு வால்யூமும் வந்துடும். அப்போ வால்யூம்ல பாருங்க நமக்கு கால் புட்டு 2 பேருமே அதிகமா இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மேல 100 பாயிண்ட் கீழே 100 பாயிண்ட் அப்படி. அப்போ ஏன்னா சேடல் பேஸ் பண்ணி ஸ்டாங்கல் அப்படிதான் போகும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி மேல இருந்து ரிவர்சல் கீழே இருந்து ரிவர்சல் கிடைக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து அந்த எஞ்சி வரைக்கும் நம்ம இங்க போகல. ஓகேங்களா? ஒருவேளை நம்ம இங்கிருந்து என்ட்ரி அதாவது 24,000 போயிருந்தோம் நம்மளுக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கும். இவனும் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ட்ரி கொடுத்துருப்பான். இங்கிருந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் அதாவது இங்கிருந்து செல் ஆயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு கால் ஆப்ஷன் மேல ஏற ஏற காலையில பாருங்க இந்த இடத்துல ப்ராஃபிட்ல லாஸ்ல இருந்தாங்க. சரி, அதாவது ப்ராஃபிட் நியூட்ரல் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல லாஸ் ஆனாங்க. உங்களுக்கு சொன்னா ஏதோ ஒன்று காட்டுங்க. இந்த கோடு இந்த பாக்ஸ் பாருங்க. இந்த கோடு மேல போச்சுன்னா லாஸ் வரும். இந்த கோடு வந்து எல்லோ லைன் கீழே இருந்த மட்டும் தான் அவங்களுக்கு செல்லருக்கு வந்து ப்ராஃபிட். இங்க பாருங்க லாஸ் காட்டுதா? எத்தனை பாயிண்ட்? ஒரு பாயிண்ட். இப்போ ப்ராஃபிட்ல இருக்கா? இப்போ இது பிரைஸ் மேல ஏற 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 அவங்களுக்கு வந்து லாஸ் வரும். இங்க பாருங்க ஏறுது, எவ்வளவு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. அப்போ இவ்வளவு பாயிண்ட்ல லாஸ் இருக்காங்க அர்த்தம் செல்லர்ஸ். அப்போ மேல ஏற ஏற இவங்களுக்கு லாஸ் வந்து கிரியேட் ஆகுது. அப்போ கால் ஆப்ஷன் கீழே இறங்கிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ப்ராஃபிட். அப்போ நமக்கு 24,000 ரூபாய் புட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கிருந்து ப்ரெஷர் வந்திருக்கும். இங்கிருந்து கால் கீழே இறங்கிருக்கும். புட்டு நல்லா ப்ரெஷர் நமக்கு வந்து 2 டார்கெட் போயிருக்கும். ஏன்னா நமக்கு கால் ஆப்ஷன் கீழே வந்திருக்கு. சாரி, புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷன் தான் போயிருக்கு. இருந்தாலும் அது கடைசி நேரத்துல நிறைய பேர் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்க, கால் ஆப்ஷன் அதாவது புட் செல்லர்ஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. கால் செல்லர்ஸ் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சேடல் விட்டு கொடுக்கல. அந்த பிரைஸ் இப்போ நாளைக்கு எப்படி இருக்குன்றதோ அதை பேஸ் பண்ணி தான் நாளைக்கு. ஓகேங்களா? அப்போ பாருங்க இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்போ மார்க்கெட்டு இவன் கீழே இறங்கினாங்கன்னா இது ப்ராஃபிட் நல்லா போகுது. அப்போ நல்லா போகணுமா அப்படின்னா அப்போ இங்கேயும் ட்ரேடர் இருக்காங்களே, ஒருவேளை நல்லா போச்சு அப்படின்னா இவன் வேகமா போய் இவனை கட்டி விட்டுருவாங்க. அப்போ மறுபடியும் நியூட்ரல் ஆயிடும். அவங்களுக்கு ப்ராஃபிட் வேணும் அந்த இடத்துல. அப்போ கீழே கொண்டே ஆகணும். அப்போ மார்க்கெட் வந்து ஏதோ டைரக்ஷன்ல இடத்துல கொடுத்து தான் ஆகணும். பாருங்க கீழே வந்துச்சு. ப்ராஃபிட் எவ்வளவு வந்துச்சு? 158. அப்போ முடியும் போது எங்க இருக்காங்க பாருங்க, 150க்கு. ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டா மாறிட்டாங்க அவங்க. ஓகேங்களா? அப்போ காலையில வந்தோம்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் வால்யூம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துலயும் அதுக்கு முன்னாடி வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 920 பேஸ் பண்ணி இங்க என்ன ஸ்டேடல் இருக்குதோ அதை நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம என்ட்ரி வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அந்த இடத்துல. இது மெயின் என்ட்ரி. இந்த இடத்துல கால் புட்டு இந்த இடத்துல நம்ம டிசிஷன் எடுக்கும் போது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இந்த இடம் பாசிபிலிட்டி அதிகம். ஓகேண்ணா? அப்போ இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்ற பொறுத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு பாசிபிள் வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எஸ்எல் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். இந்த இடத்துல வந்து தைரியமா இந்த இடத்துல போடலாம். நம்ம டார்கெட் பெருசா போகும், இல்லைன்னா எஸ்எல் கொடுத்துருவோம். எஸ்எல் அடிக்குது அப்படின்னா இன்னொரு லோ போகும்போது அப்படின்றதான் அர்த்தம் வந்து. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் செயினையும் பார்க்கணும், ப்ளஸ் அந்த இடத்துல வெளியே பார்க்கணும்.